வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் என்னென்ன கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 அண்ட் குரூப் 2A, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் கிளாஸஸ்க்கு தேவையான வீடியோஸ் அனைத்துமே டெய்லி நம்மளுடைய எஸ்எம் அகாடமி சேனலில் ரெகுலராக அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எஸ்எம் அகாடமி சேனல் ஃபாலோ பண்ணி தாராளமாக படிச்சுக்கலாம். ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எஸ்ஐ கிளாஸஸ்க்கு தேவையான வீடியோஸ் அனைத்துமே இன்னைக்கு இருந்து நம்மளுடைய எஸ்எம் அகாடமி சேனலில் 1 by 1 அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். அறிவிக்கை எண் 01/2025 காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்கான நேரடி தேர்வு. நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன டேட்னு நம்ம அதையும் பார்த்துக்கலாம். அறிவிக்கை தேதி. ஸோ நம்மளுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, April 4th. April 4ஆம் தேதி எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, April 7th. April 7ஆம் தேதி இன்னையிலேருந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி. ஸோ லாஸ்ட் டேட் எப்போ நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, May 3rd. ஸோ May 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இணைய வழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, 13 May. நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் May 13ஆம் தேதி நம்மளுடைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் April 7 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் டிலே பண்ண வேண்டாம். நியர்பை 1350 வேகன்சி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், எல்லாருமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2023ல் எஸ்ஏ வேக்கண்ட் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 750 வேக்கண்ட் நம்மளுக்கு வந்திருக்கும். போன இயர் 2024ல் நம்மளுக்கு இந்த எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. 1 year வெயிட் பண்ணி 2025ல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1350 நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 2026ல் எலெக்ஷன் இருக்கிறதுனால February month முன்னாலேயே நம்மளுக்கு எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த 2 போஸ்டிங்க்கு ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் காப்பி கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிசி எக்ஸாம் இன்னுமே நம்மளுக்கு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாம் லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுமே பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது. 2023ல் கண்டக்ட் பண்ண பிசி எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கண்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு அப்படின்னா 3000 வேக்கண்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. 2024ல் நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரவே இல்லை. ஸோ 2025ல் இந்த இயர் நம்மளுக்கு எவ்வளோ வேக்கண்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அபவ் 6000 வேக்கண்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தியரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் இம்பார்ட்டன்ட் அண்ட் எஃபர்ட் ஃபிசிக்கலுக்குமே நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாருக்கு நம்மளுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது. 2 ஸ்டார் வாங்கிட்டா நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. தியரியில் ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலில் 1 ஸ்டார் லெஸ் ஆகிட்டால் கூட நம்மளுக்கு மார்க் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ பிசி அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிசிக்கலுக்கும் எஃபோர்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஜாப் போயிடலாம். நெக்ஸ்ட் குரூப் 4 பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த இயர் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, April month 25th. April 25ஆம் தேதி நம்மளுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா July 13. July 13ஆம் தேதி நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. குரூப் 4 சிலபஸ் பேட்டர்ன் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலே போதும், நம்ம மேக்ஸிமம் மார்க்கு ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். குரூப் 4 சிலபஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, தமிழில் 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ், சயின்ஸில் 5 கொஸ்டின்ஸ், ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் 10 கொஸ்டின்ஸ், பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸ், எக்கனாமியில் 20 கொஸ்டின்ஸ், யூனிட் 6ல் 20 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் தான் குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ
ஸோ நம்ம எல்லா டாபிக் படித்தாலும் சரி ஒரு டாப்பிக்குமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக மேக்ஸிமம் மார்க் நம்மளுக்கு ஸ்கோர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் டேட் நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 15th. ஜூலை 15 நம்மளுக்கு குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2Aக்கு எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28. செப்டம்பர் 28 நம்மளுக்கு குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நடக்க போகுது. ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிற எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸாமுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் எஸ்ஏ ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க கைஸ், ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.